கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை ஆடி மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைய தியான வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். தியானம். தேவ ராஜ்யத்தினுடைய இரட்சிப்பின் நற்செய்தியானது பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். அது எப்படி ஆகும்? காடுகளிலேயும் நாடுகளிலேயும் இருக்கின்றவர்கள் அதை எப்படி அறிவார்கள் என்று சிலர் தங்கள் மனதிலே குழப்பம் அடைகின்றார்கள். அருமையான விசுவாசிகளே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எனவே இரட்சிப்பின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக விழித்திருங்கள். உங்களிடம் ஒப்புக் கொடுத்தவைகளை தேவ சித்தத்தின்படி நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும்படி உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள். கடைசி நாளுக்குரிய தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டிருக்கின்றது. அதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியிருப்பதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களையும் இனி நடக்கவிருக்கும் கொடிதான அக்கிரமங்களையும் குறித்து நொந்து கொள்ளாமல் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்தவர்களாக தேவ வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கின்றார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். தம்முடையவர்களை கூட்டிச் சேர்க்க வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோடே அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் மேகங்கள் மேல் வருகிற நாளை நோக்கி நான் வாஞ்சையுள்ளவனாக காணப்பட உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.